Hello students, today வந்து 10th standard chapter 7 mensuration அளவியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதில் exercise 7.ல இருக்க sums தான் பார்க்க போகிறோம். exercise 7.5 வந்து multiple choice questions. ஸோ இதில் வந்து நான் டைரெக்டாக கொஸ்டின்ஸ் எழுதி அதை நான் சால்வ் பண்ணி எந்த ஆன்சரோ அதுக்கான ஆன்சர் எதுவோ அதை மட்டும் நான் போட்டிருப்பேன். ஸோ ஆப்ஷன்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. நான் கரெக்டான ஆன்சர் அதோட எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் டயாமீட்டர் வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு தேவை என்ன, ரேடியஸ் தான். ஸோ 16 டிவைடட் பை 2 போட்டால் 8 சென்டிமீட்டர் கிடைச்சு. ஸோ ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு எல் வேணும்ல, ஏன்னா வலைப்பரப்பு கேட்டிருக்காங்க. கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு கோனோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர் எல். ஸோ ஆர் நமக்கு தெரியும், எல் தெரியாது. எல் வேணும்னா என்ன தெரியும், ஹெச்சை வச்சு ஆரை வச்சு எல் கண்டுபிடிக்கலாமா. ஸோ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் இதுதானே ஃபார்முலா. ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். ஸோ 8 ஸ்கொயர் பண்ணால் 64 ப்ளஸ் 15 ஸ்கொயர் பண்ணால் 225. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ண எனக்கு 289, ரூட் ஆஃப் 289. ஸோ ரூட்லேருந்து வெளியே இருக்கணும் என்ன, 17 இன்ட்டு 17 வந்து 289. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் 1 மார்க் கொஸ்டினுங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ 289. ஸோ எல் ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர் கிடைச்சு. ஸோ இந்த வேல்யூவை நான் அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, பை இன்ட்டு ஆர் வந்து 8ன்னு தெரியும். 8 இன்ட்டு 17 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் 136 பை சென்டிமீட்டர் க்யூப். இது வந்து என்ன, ஆப்ஷன் டி. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If two solid hemisphere of same base radius or units are joined together along with their bases, then the curved surface area of this new solid is என்னன்னு கேட்டிருக்காங்க. அது கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஆர் அலகுகள் ஆரமுடைய ஒரு இரு சம அரைக்கோளத்தின் அடிப்பகுதியை இணைக்கப்படும் போது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அரைக்கோளம், சம அரைக்கோளம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு அரைக்கோளம், இது ஒரு அரைக்கோளம். ஓகேங்களா. இந்த அடிப்பரப்பு ரெண்டையும் இணைக்கிறாங்க. இணைச்சா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு இந்த ஷேப் கிடைக்குமா. ஸோ இது ரெண்டும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சேம் கிடைக்கும். ஸோ ஒரு அரைக்கோளத்துக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, 2 பை ஆர் ஹெச் தானே, 2 பை ஆர் ஸ்கொயர் தானே ஃபார்முலா. ஸோ இது ஒரு 2 பை ஆர் ஸ்கொயர், இது ஒரு 2 பை ஆர் ஸ்கொயர். இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 4 பை ஆர் ஸ்கொயர்டா. ஸோ அதுதான் கிடைச்சிச்சா. அது என்ன, ஒரு கோணத்தோட புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 4 பை ஆர் ஸ்கொயர் தானே. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இது ஆப்ஷன் வந்து, ஸோ இதுதான் ஆன்சர். இது ஆப்ஷன் வந்து ஏ. ஸோ 2 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர், இது ஒரு அரைக்கோளத்துக்கு, இது ஒரு அரைக்கோளத்துக்கு, இது ரெண்டையும் இந்த அரைக்கோளத்தோட அடிப்பகுதி இணைக்கிறாங்க. ஸோ இதோட புறப்பரப்பு இதோட புறப்பரப்பு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 4 பை ஆர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாய் உயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கூம்பின் உயரம் என்னன்னு கேட்டிருக்கேன். த ஹைட் ஆஃப் இயர் கொஸ்டினை வந்து இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். The height of a right circular cone whose radius is 5 cm and slant height is 13 cm will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். R வந்து 5 cm கொடுத்துட்டாங்க, L வந்து 13 cm கொடுத்தாங்க. ஸோ நமக்கு ஹைட் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். எல் வந்து எனக்கு தெரியும் 13 ஸ்கொயர்டுன்னு தெரியும், மைனஸ் ஆர் வந்து 5ன்னு தெரியும். ஸோ 5 ஸ்கொயர். இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணேன்னா 169 மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ரெண்டை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 144. அப்போ ரூட் ஆஃப் 144னா 12 இன்ட்டு 12 144. ஸோ 12 சென்டிமீட்டர். இது வந்து என்ன, ஆப்ஷன் ஏ. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். If
if the radius of the base of the right circular cylinder is halved, keeping the height the same, then the ratio of the volume of the cylinder thus obtained to the volume of the original cylinder is. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்ட புதிய உருளையை உருவாக்கப்படுகிறது. புதிய மற்றும் முந்தைய உருளையின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். let the radius and height of the original cylinder வந்து r and h respectively. volume of original cylinder வந்து pi r squared h. இது ஃபார்முலா அப்படி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் radius of the new cylinder is எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் உயரத்தை மாற்றாமல் இது பண்ணுறாங்க. ஸோ how keeping the height சேம்னா ஸோ radius of the new cylinder வந்து r/2. பழசு வந்து 6, அதில் வந்து பாதியாக இருக்குது. ஸோ பாதினா 2. ஸோ r/2. ஹைட் ஆஃப் தி நியூ சிலிண்டர் வந்து ஹைட் அதில் எந்த சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹெச்சை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ வால்யூம் ஆஃப் நியூ சிலிண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ பை ஆர் வந்து r/2 தி ஹோல் ஸ்கொயர் ஹெச், அதாவது நியூ சிலிண்டருக்கு ஆர் வேல்யூ வந்து r/2. ஸோ ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் தானே. ஸோ ஸ்கொயர்டு ஹெச். அப்போ பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் டிவைடட் பை 2னா ஆர் ஸ்கொயர்டா, அப்போ 2 × 2 4, அதுதான் இங்கே 4ன்னு இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் தி நியூ சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி ஒரிஜினல் சிலிண்டர். இப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 4 இது நியூ சிலிண்டர், ஒரிஜினல் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போது பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இன்ட்டு டிவைட் பை 4, இது இங்கே இருக்கிறது மேலே பிரச்சனை தலைகீழாகுமா? அப்போ 1/1 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? 1/4 இருக்குது. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ரேஷியோ தான். அப்போ 1:4. இது வந்து ஆப்ஷன் பி. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். 5th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தின் 1/3 பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு. தட் கொஸ்டினை இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் ஹைட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் பி வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் வந்து 1/3, அதாவது 1/3 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/3 ஹெச். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிலிண்டருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து எழுதிட்டேன். அதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2π × h/3. ஆர் வந்து என்ன? 1/3யா? அப்போ 1/3னா என்ன? மேலே 1 × h, h தான். ஸோ h/3. ஸோ h/3. அப்போ h வந்து ஹெச்ஏ தான். ஸோ ஹெச், ஆர் வந்து h/3 எழுதிக்கலாம். அப்போ 2π h/3. அப்போ இங்கே வந்து எல்சிஎம் எடுப்போமா? அப்போ இங்கே 1 இருக்கிறது அர்த்தம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3. அப்போ இங்கே 1 வரணும். அப்போ 4h டிவைடட் பை 3. 4h டிவைடட் பை 3. அப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 3 × 3 9, 4 × 2 8, பை இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ஹெச் இருக்குது. ஸோ ஸ்கொயர்டு. அப்புறம் 8π h² டிவைடட் பை 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது என்ன? ஆப்ஷன் சி. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இன் எ ஹோலோ சிலிண்டர் தி சம் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரேடியஸ் 14 cm அண்ட் வித் இஸ் 4 cm. இஃப் இட்ஸ் ஹைட் இஸ் 20 cm, த வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் இன் இட்ஸ். இந்த வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 cm மற்றும் அதன் தடிமன் 4 cm ஆகும். உருளையின் உயரம் 20 cm எனில் அதனை உருவாக்க பயன்பட்ட பொருளின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் பி வந்து ஆர், கேபிட்டல் ஆர் எடுத்து, இன்டர்னல் வந்து ஸ்மால் ஆர் எடுத்துக்கிறோம். ஸோ ஆர் + ஆர் வந்து 14. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வித்து. ஆர் வித்து தெரியும்னா இதே மைனஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிருமா? ஸோ ஆர் - ஆர், அதாவது கேபிட்டல் இன்டர்னலையும் எக்ஸ்டர்னலையும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு வித்து தெரிஞ்சிடும். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அது வித்து வந்து 4ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எழுதிட்டு இது ஸ்டேட்மெண்ட் 2வாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் தி ஹோலோ சிலிண்டர் வந்து 20 cm அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் தி ஹோலோ சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன? πh r² - r². ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் வந்து ஆர் ப்ளஸ் ஆர் ஆர் மைனஸ் ஆர்னு எழுதலாமா? அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். அப்போ பை ஹெச் அந்த ஆருக்கு வேல்யூ வந்து என்ன 14, ஆர் மைனஸ் ஆருக்கு வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ பை அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது 1120. அப்போ பை வந்து 1120 பை சென்டிமீட்டர் கியூப். இது வந்து ஆப்ஷன் பி. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் ஆஃப் எ கோன் இஸ் ட்ரிபிள்டு அண்ட் தி ஹைட் இஸ் டபுள்டு தென் தி வால்யூம் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் எ கோன் வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன், ஹைட் ஆஃப் எ கோன் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து 1/3 pi r squared h cubic units. So when the radius is increased 3 times and the height is doubled அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் வந்து அப்படி இதாகும்போது 3 டைம்ஸ்னா 3r. ஸோ நார்மல் கோன்னு 6. ஸோ 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது 3r அண்ட் ஹைட் வந்து 2h டபுள் ஆகுது. டபுள்னா என்ன 2, அப்போ 2h. ஸோ வால்யூம் ஆஃப் நியூ கோன் வந்து 1/3 pi r ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச்ஆ. ஸோ ஆர் வந்து என்னன்னு தெரியும் 3r ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச் வந்து 2h. ஸோ அதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1/3 பை அப்போ 3 ஸ்கொயர்னா என்ன 9 ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு 2h. 1/3 pi 9 ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு 2h. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்கொயரை வந்து நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அப்போ 3 ஸ்கொயர்டுங்கன்னு 9 ஆர் ஸ்கொயர்டு அப்போ வரும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 1/3 pi r ஸ்கொயர்டு ஹெச் 18 வருமா? ஏன்னா இங்கே என்ன இருக்குது 9 × 2 இருக்குது. 9 × 2 என்ன 18. சாரி 9 × 2 இருக்குது. ஸோ 9 × 2 என்ன 18. ஸோ அதுதான் 18 எழுதிட்டு pi r ஸ்கொயர்டு ஹெச்னு எழுதுறேன். ஸோ வால்யூம் ஆஃப் இன்க்ரீஸ்டு ஈக்குவல் டு 18 டைம்ஸ். இது என்ன ஆப்ஷன் பி. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th sum. The total surface area of a hemisphere is how much times the square of its radius? தமிழில் ரிப்பீட் பண்ணுற ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஸ் மடங்காகும். ஸோ சொல்யூஷன் பார்த்தலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன 3 pi r ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ரேடியஸ்னா இதோட வர்க்கம்னா இது தானே. அப்போ 3 pi தான். அப்போ 3 pi டைம்ஸ். ஸோ இது வந்து ஆப்ஷன் சி. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்மக்கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A solid sphere of a radius x centimeter is melted and cast into a shape of a solid cone of a same radius. The height of the cone is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்து ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கோன். இது ரெண்டு ஈக்குவல். அது என்னென்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ் சென்டிமீட்டர் சம்திங். எக்ஸுங்கிறது நீங்கள் ஏவா வச்சுக்கலாம் பியா வச்சுக்கலாம் எதுவாக வேணால் வச்சுக்கலாம். நான் இங்கே எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ வால்யூம் ஆஃப் எ கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். இது ரெண்டு இதோட வால்யூம் என்ன இருக்கும் அதோட வால்யூம் சேமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். இப்போது வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஃபார்முலா என்ன 1/3 pi r ஸ்கொயர்டு ஹெச். ஆர் தான் எனக்கு இங்கே எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து 4/3 ஆர் கியூப். ஸோ ஆர் என்னன்னு வச்சுருக்கேன் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ் கியூப்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க என்ன எக்ஸ் போட்டிருக்காங்கன்னு. ஆர் தான் ஆரோட வேல்யூ நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன் எக்ஸ் கியூப்னு டேரெக்டாக போட்டேன். அப்போ இது கேன்சல் ஆச்சு. பையு கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ஹெச் இருக்குது. இங்கே என்ன இருக்குது இங்கே 3 இருக்குது. இது கேன்சல் ஆயிடுச்சு. பையு கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறத நான் அப்படியே எழுதியிருக்கேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 4x கியூப் டிவைடட் சாரி இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகுமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது ஒரு எக்ஸ் இருக்குமா? ஏன்னா 2 தானே கேன்சல் ஆயிருக்கு. ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கும். ஸோ அதுதான். அப்போ 4x சென்டிமீட்டர். இது என்ன ஆப்ஷன் சி. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட்
10th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A frustum of a right circular cone is of height 16 cm with radius of its ends as a 8 cm and 20 cm. Then the volume of frustum is 16 cm உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 8 cm மற்றும் 20 cm எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கதை நான் அப்படி எழுதியிருக்கிறேன். ஹெச் வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஆர் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்றாங்க, கேபிட்டல் ஆர் அதாவது இன்டர்னல் 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 1/3 பை ஹெச் ப்ராக்கெட்டில் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர். ஓகேவா? இது சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1/3 பை ஹெச்சோட வேல்யூ வந்து 16 கிடைக்கும் தெரியும். ஸோ 16 இது வந்து 20 ஸ்கொயர்டு ப்ளஸ் 8 ஸ்கொயர்டு 20 × 8. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? ஃபைனலாக 3328 பை சென்டிமீட்டர் கியூப். இது எதுக்கு வருது? ஆப்ஷன் ஏ. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். கீழ்காணும் எந்த உருவங்களை இணைத்தால் ஒரு இறகுப்பந்தின் வடிவம் கிடைக்கும்? ஓகேவா? இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். எ ஷட்டில் காக் யூஸ்டு ஃபார் எ பிளேயிங் எ பேட்மிண்டன் ஹேஸ் இன்டு த ஷேப் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப். ஒரு ஷட்டில் காக் எப்படி இருக்கும்? மேலே வந்து ஒரு அரைக்கோளம் மாதிரி இருக்கும், கீழே வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரம் இருக்க மாதிரி இருக்கும், அதாவது ஒரு இடைக்கண்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஷட்டில் காக் இப்படி தானே இருக்கும். சும்மா நான் ரஃபாக வரைகிறேன். இப்படி 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 பூ மாதிரி வந்து இப்படி தானே இருக்கும் ஷட்டில் காக். நம்ம ஷட்டில் காக் விளையாடுறது இப்படி தானே இருக்கும். அப்போ இது என்ன? ஒரு அரைக்கோளம். இது ஒரு ஃப்ரஸ்ட்ரம். ஃப்ரஸ்ட்ரம்னா என்ன? இடைக்கண்டம். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் இந்த ரெண்டு சேர்ந்தது தான் ஒரு ஷட்டில் காக் வரும். ஸோ ஆப்ஷன் டி, ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் எ கோன் அண்ட் எ ஹெமிஸ்பியர். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்தால் தான் எனக்கு வந்து ஒரு ஷட்டில் காக் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆப்ஷன் டி. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் 12th. R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோளப்பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சமகோள பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் R1 is to R2 என்னன்னு கேட்டிருக்காங்க. A spherical ball of a radius R1 units is melted to make 8 new identical balls, each of the radius R2 units. Then R1 is to R2 is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். வால்யூம் ஆஃப் தி ஃபஸ்ட் ஸ்பியர் is to வால்யூம் ஆஃப் தி செகண்ட் ஸ்பியர். என்ன ரேஷியோ கொடுத்துட்டாங்க? 8:1. அந்த ரேஷியோவில் எடுத்துக்கிறோம். ஸோ 8:1. ஸோ வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கான ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூபா. ஸோ இன்னொரு இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பியரு, இது செகண்ட் ஸ்பியரு. அப்போ R1 R2 எழுதிக்கிறேன். இதோட ரேஷியோ என்ன இருக்குது? 8:1 இருக்குமா? அதுக்கு ஈக்குவலாக. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். அப்போ இதில் இருக்க எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? R1 கியூப் is to R2 கியூப். இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இது இருக்கும். அது எதுக்கு ஈக்குவல்? 8:1. அப்போ R1 கியூப் R2 கியூப் நான் எப்படி எழுதலாம்? 2 கியூப் 1 கியூப்னாலும் 8:1 தானே. ஸோ அதை நான் எப்படி எழுதலாமா? அதை தான் நான் எழுதியிருக்கேன். அப்போ கியூபு போயிடுச்சுன்னா R1 is to R2 2:1. அது என்ன? ஆப்ஷன் ஏ. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் 13th சம் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். த வால்யூம் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஏ கிரேட்டஸ்ட் ஸ்பியர் தட் கேன் பி கட் ஆஃப் ஃப்ரம் தி cylindrical log of wood. Base radius 1 cm and height வந்து 5 cm கொடுத்துட்டாங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவுகள் கொண்ட கோளம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம்.
R வந்து 1 centimeter, radius வந்து 1 centimeter. The volume of sphere formula என்ன 4/3 pi. அப்போ அந்த 1 centimeter அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், அதே தான். கியூப் டைம்ஸ் போட்டாலும் 1 into 1 into போட்டாலும் சேம் 1 தான் கிடைக்க போகுது. ஸோ அதான். அப்போ 4/3 pi centimeter cube. இது என்ன, ஆப்ஷன் A. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இடைக்கண்டத்தை ஒரு பகுதியாக கொண்ட ஒரு கூம்பின் உயரம் மற்றும் ஆரம் முறையே h1 அலகுகள் மற்றும் r1 அலகுகள் ஆகும். இடைக்கண்டத்தின் உயரம் மற்றும் சிறிய பக்க ஆரம் முறையே h2 அலகுகள் மற்றும் r2 அலகுகள் மற்றும் h1:h2 = 1:2 எனில் r2:r1 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். The height and radius of the cone of which is the frustum is a part are h1 units and r1 units respectively. Height of the frustum is h2 units and radius of the smaller base is r2 units. If h2:h1 = 1:2 then r2:r1 is என்ன, அதாவது இது என்னன்னு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ இது நான் டயக்ராமாக வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா, இந்த 2 கோணு இப்படி இருக்குது, அதை நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இது ஃபுல் ஹைட்டு h1 எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து அதாவது இது ஒரு கோணு, இது ஒரு கோணு, இதோட ரேடியஸ் என்னவோ இருக்கும், இதோட ரேடியஸும் அதே தான் இருக்கும். ஸோ இந்த எட்ஜை வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இது வந்து ரேடியஸ். ஓகேங்களா, அதான ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை நான் r1ன்னு எடுத்துட்டேன். ஸோ இந்த சென்ட்ரல்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறத நான் r2ன்னு எடுத்துட்டேன். ரேடியஸ் 1, இது ரேடியஸ் 2. ஸோ இதிலிருந்து இங்கே டச் ஆகுது, இது டச் ஆகுது. அப்போ இது நான் எல்லுன்னு மென்ஷன் பண்ணிட்டேன், இது ஏன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மொத்த ஹைட் வந்து h1 எடுத்துட்டேன். அப்போ இதுக்கு இருக்கிறது h2 எடுத்துட்டேன். அப்போ இது வேணும்னா இதிலிருந்து இதை மைனஸ் பண்ண எனக்கு இது கிடைச்சிருமா. ஸோ அதுதான் h1 மைனஸ் h2ன்னு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த எட்ஜை வந்து மீட் பண்ணுற இடம் வந்து வின்னு நான் எடுத்திருக்கேன். ஓதா ட்ரையாங்கிள் AOV அண்ட் LO'V. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் ஓன்னு எடுத்திருக்கேன், இங்கே O' எடுத்திருக்கேன். ஸோ O' V ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள். இது ரெண்டுமே ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் இதை வந்து நான் எப்படி எழுதலாம், OA டிவைடட் பை O'(L) எழுதலாமா. OA டிவைடட் பை O'(L) எழுதலாம். ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவல், OVக்கு O'(V)க்கு ஈக்குவல். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா, இது என்ன, R1 டிவைடட் பை R2 ஈக்குவல் டு OVங்கிறது என்ன, h1 டிவைடட் பை இது என்ன, h2 மைனஸ் h1. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், R1 h1 மைனஸ் h2 ஈக்குவல் டு h1 R2. ஸோ இது உள்ளே கொண்டு போகிறேன், R1 h1 மைனஸ் R1 h2 ஈக்குவல் டு h1 R2. ஸோ R1 h1 மைனஸ் R1 h1 மைனஸ் இங்கே h1ல ஒரு சைடு h2ல ஒரு சைடு நம்ம கொண்டு வரோம். அதாவது இப்போ R1 h1 மைனஸ் இங்கே இருக்கிற h1 இந்த பக்கமே கொண்டு வரோம், h1 மைனஸ் h2 ப்ளஸில் இருக்குது இந்த பக்கம். அப்போ இந்த பக்கம் மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக மாறி. ஸோ R1 h2 வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து 2ல h1 இருக்கா, அப்போ 2லேருந்து h1 காமனாக வெளியே எடுக்கிறேன். எடுத்த ரிமைனிங் இருக்கும் R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு R1 h2 இருக்குமா. நெக்ஸ்ட்டு h1 இருக்குது. ஸோ ஆர்எல்லாம் நான் ஒரு சைடு கொண்டு வரேன், ஹெச்எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன். அப்போ R1 மைனஸ் R2, இங்கே இருக்க R1 இந்த பக்கம் டிவைட் ஆயிருமா R1. இப்போ h2 இங்கே இருக்க h1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆயிரும், h1 ஆயிருமா. ஸோ அதுதான். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் h2 h1 வந்து 1:2ன்னு அவங்க கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்லேயே. ஸோ அதுதான் நான் இங்கே வந்து இஸ்டூவில் இருக்குது. அப்போ டிவிஷனில் பண்ணும்போது 1/2ன்னு ஆகுமா. ஸோ 1/2 இதுக்கு பதிலாக 1/2ன்னு நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ R1 R2 டிவைடட் பை R1. ஸோ இந்த R1ங்கிறது இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், R2 டிவைடட் பை R1. கேன்சலேஷன் என்ன 1. அப்போ 1 மைனஸ் R2 டிவைடட் பை R1 ஈக்குவல் டு 1/2. ஸோ இந்த 1 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் ஆகும். ஸோ R2 டிவைடட் பை R1
equal to 1 minus half ஆகுமா? அப்போ 1ல half போச்சுன்னா 1/2 தான் remaining இருக்கும். So R2 is to R1ங்கிறது என்ன? 1 is to 2. இது என்ன? Option B. So this is our answer. Next 15th sum. Question write பண்ணுறேன். The ratio of the volumes of a cylinder, a cone and sphere, if each has the same diameter and same height, is சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஒரு உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்துடலாம். ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்து ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். The radius of cone வந்து equal to the radius of the cylinder equal to the radius of the sphere equal to R. அதாவது ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துட்டோம். அது எதுக்கு ஈக்குவல்? கோனுக்கு ஈக்குவல், சிலிண்டருக்கு ஈக்குவல், ஸ்பியருக்கு ஈக்குவல். இந்த மூணோட ஆரமும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன். ஸோ எழுதிட்டேன்னா நெக்ஸ்ட்டு height of the cylinder equal to height of the cone, height of the sphere. எல்லாமே ஹைட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அது என்ன? 2R அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் வந்து ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர்டு 2R. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 பை ஆர் கியூப்னு எழுதலாமா? ஸோ அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ என்ன? ஹெச்சோட வேல்யூ என்ன? 2R. அப்போ 2R. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2/3 பை ஆர் கியூப்னு எழுதலாமா? 2/3 பை ஆர் கியூப்னு எழுதலாமா? அதை தான் நான் எழுதியிருக்கேன். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் வந்து என்ன? 4/3 பை ஆர் கியூப். ஸோ அது எழுது ஹெச் இல்லை. ஸோ நான் அப்படி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸோ த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியர் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே ரேஷியோவில் எழுதுறேன்னா 2 பை ஆர் கியூபா? இங்கே 2 பை ஆர் கியூப் இருக்குது. எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன? மேலே 1 தான் இருக்கும். ஸோ 1/3 இங்கே 1. நெக்ஸ்ட்டு இங்கே கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? ரிமைனிங் 2 தான் இருக்கும். 2/3 ஆல்ரெடி இந்த 2க்கு இந்த 2க்கு கேன்சல் ஆயிடுச்சு. மீதி 2 தான் இருக்கும். ஸோ 2/3 இந்த ஆர் கியூப் கேன்சல் ஆயிடும். பை ஆர் கியூப் பை கேன்சல் ஆயிடும். ஸோ அதுதான் ரிமைனிங் 2 தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 2/3. அப்போது 3:1:2, அதாவது 3:1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். ஸோ இது வந்து என்ன? ஆப்ஷன் டி. இது நான் எப்படி எடுத்துகிறேன்னா, இங்கே வந்து 3 இல்லை. அப்போ எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே என்னவாகும்? 3ன்னு மாறுமா? அப்போ 3:3/3 1/3 2/3ன்னு மாறுமா? 3 எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 3:1:2 இருக்கும். ஸோ அதுதான் அது என்ன? ஆப்ஷன் டி. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இப்போ எல்லா சம்மும் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 7 இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், அதுக்கான சொல்யூஷன் இது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செகண்ட் சம், அதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஆப்ஷன் ஏ தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம், கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஆப்ஷன் ஏ தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஆப்ஷன் சி தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது. ஆப்ஷன் பி தான் அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எயித்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. ஆப்ஷன் சி தான் வந்து அதுக்கான ஆன்சர். நைன்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஆப்ஷன் சி தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான ஆன்சர் இது. 11th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் ஆன்சர் வந்து டி.
நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இது, ஆப்ஷன் ஏதோ அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது, ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான ஆன்சர். 14th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது, ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சர் இது. 15th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் அதோட ஆன்சர், ஆப்ஷன் டி தான் அதோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.